அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் யாழி பற்றி ஒரு டயக்ராம் போட போகிறோம். நம்ம ஏற்கனவே யாழிகள் பற்றி நிறைய பேசியிருக்கோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நிறைய எல்லாமே செப்பரேட் பண்ணி தனியாக டைட்டில் கொடுத்துட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. தேடி பார்க்க கஷ்டமாக இருக்குது. ப்ளேலிஸ்ட் தனித்தனியாக க்ரியேட் பண்ணி போட சொன்னாங்க. செப்பரேட் டாப்பிக்கில் நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா காமனாக பேசிக் ஸ்கெட்ச் அப்படின்றதில் அப்புறம் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஸ்கெட்ச் ஐட்டம்லாம் அதில் நான் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யாழிகளோட டயக்ராம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறது கிடைக்கும். டீட்டெயிலிங்கும் அதில் நிறையா சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிங்கை யாழி முழுக்க சிங்கை யாழி தான் பார்க்குறோம். இது பெரிய அளவில் வரைகிறது. அதாவது நம்ம கோயிலில் டேரெக்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த மாதிரி யாழிகளும் அதிகமாக பார்த்துருப்பீங்க. பழைய கோயில்கள்லாம் தூணில் ஒட்டி சாஞ்சு நிற்கிற மாதிரி எந்திரிச்சு நிற்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும். அந்த மாதிரி போடுற இடத்துல போடலாம் தாஞ்சூர் பெயிண்டிங்கில். அப்படி இல்லை அப்படின்னா தூணோட இன்சைடு அதாவது நான் வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவில் ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா பெரிய ஸ்பேஸ் விட்டுருக்க இடத்துல சின்னதாக இந்த யாழியாக இந்த பக்கம் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். அதாவது பெயிண்டிங்கோட 2 பில்லர்லையும் சாமியை பார்த்து இருக்கிறது போல் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா வெளிப்புறத்தில் இருக்கிற தூணில் வெளியே பார்த்து, அதாவது என்ட்ரன்ஸை பார்த்து போடுற மாதிரி ஒரு அமைப்பு. எந்த பக்கம் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். என்ன சைஸ் பெயிண்டிங் எடுக்கிறோமோ அதுக்கேற்றது போல் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது ஈக்குவல் ஸ்கொயர் நான் போட்டிருக்கேன். ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம என்ன ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸில் நம்பர் ஆஃப் கவுண்டிங்கை மட்டும் நம்ம ஈக்குவலாக நான் எத்தனை போட்டிருக்கணும் அந்த கவுண்டிங் மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் போதும். அந்த ப்ளேஸில் எவ்வளோ பெரிய ப்ளேஸில் நீங்கள் அந்த ஸ்கெட்சை போட போகிறோம் அப்படின்றத வச்சு ரிமைனிங் ஸ்கொயர்ஸ் கணக்கு மட்டும்தான். உள்ளே இருக்க ஸ்கொயர்ஸ் என்ன அளவில் ஸ்பேஸ் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செப்பரேட் ஆகிடும். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்பேஸ் அலோகேஷன் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை ஈக்குவல் ஸ்கொயர்ஸாக அந்த ஸ்பேஸை பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்கெட்சாக இருந்தாலும் எவ்வளோ சின்னதாக மாற்றலாம். எவ்வளோ சின்ன ஸ்கெட்சாக இருந்தாலும் அதை என்லார்ஜ் பண்ணி பெருசாகவும் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் இந்த கிரில் மெத்தடில் வருது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே கமெண்ட்ஸில் சில பேர் கேட்குறாங்க, என்ன மாதிரி இந்த ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணுறீங்க, அதை நாங்கள் எப்படி பண்ணுறது, இதுக்கு எதுவும் டெக்னிக் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. டெக்னிக்குங்கிறது ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் எந்த ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அதே ஸ்பேஸில் நான் இங்கே எவ்வளோ பாக்ஸ் போட்டுக்கணும் அதே பாக்ஸு அடக்கி போடணும். அந்த இடத்துல கவர் பண்ணி போடணும். அவ்வளோதான். அப்படி போட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைஸுக்கு ஏற்ற பிக்சர் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போது இந்த சிங்கை யாழி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தாஞ்சூர் பெயிண்டிங்கில் ரொம்ப 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 ஒரு அவசியமான ஒரு பிக்சர்னு சொல்லலாம். இது இன்னொரு டைப்பில் கூட இருக்கும். நீங்கள் பூம்புகார் சிம்பிள்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு யாழி, அதாவது நார்மலாக சிங்கம் எப்படி நிற்குமோ அதே போல் ஷேப்பில் அந்த யாழி போட்டிருப்பாங்க அந்த லோகோவில். இது எந்திரிச்சு நிற்கிறது, ஒரு 2 காலை தூக்கி எந்திரிச்சு நிற்கிறது போல் அமைப்பு. கோவில்கள்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். மண்டபம் பகுதியில் அந்த மாதிரி நிற்கிற மாதிரி யாழிகள்லாம் இருக்கும். சிற்பங்களில் அதிகமாக அது பயன்படுத்துவாங்க. அதாவது ஓவிய சிற்பம் செவுத்தில் இது பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, செதுக்குன மாதிரி, அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த மாதிரி சிற்பங்கள்லாம் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. இதுலேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் கொடுக்குற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். வீடியோஸ் மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நான் இடையில நிறைய வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. கொஞ்சம் எனக்கு இங்கே ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால எப்படியாவது வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணேன். அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் டீட்டெயிலிங்காக அதுக்கு கண்டென்ட்டெல்லாம் கொடுத்து பண்ண முடியலை. ஸோ அதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? என்னால் முடிகிறப்ப நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். முடியலன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது வீடியோவாவது மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால கொடுக்குறேன் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். மற்றபடி உங்களுக்கு டீட்டெயிலிங் சொல்லக்கூடாது அப்படின்றதுலாம் எனக்கு கிடையாது. சரிங்களா? என்னால் முடிகிறப்போ நான் டீட்டெயிலிங் கொடுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் இன்னும் போர்டு ஒர்க்கும் கூட நிறைய ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய ப்ரிப்பேரிங் போயிட்டுருக்கு ஒர்க்ஸ்லாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். இன்னும் நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது தாஞ்சூர் பெயிண்டிங்லேயே. அதாவது இந்த லெவல்லையே நம்ம அடுத்தது, அதாவது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, அது அடுத்தடுத்த லெவலில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்க போகிறோம். ஸோ கூடவே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் என் கூட. சரிங்களா?
இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக் ஒர்க்கில் வந்து ஃபில் பண்ணியிருப்போம். கலரிங் வராது, கோல்டு ஃபாயில் ஒட்டுற மாதிரி தான் வரும். கலரிங் கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வேறு ஆர்ட்டில் தான் வந்து கலரிங்லாம் வரும். தேஞ்சூர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம கோல்டு ஃபாயில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த தூள் பில்லர் ஏரியா, தூண் ஏரியாலாம் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கோல்டு ஃபாயில் ஒட்டி ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அது கலரிங் வந்து அவசியம் இல்லை. கலரிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம கலரிங் வேணால் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது நீங்கள் என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம கொஷின் ஆன்சர் வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் வந்து நான் உங்களுக்கு தேவையானதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு உண்மையிலே இந்த ஒர்க்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து மிஸ் பண்ணாமல் என்னால் கொடுக்க முடியறதுக்கு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்டென்ட்டை வந்து எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமாக உங்கள் எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் உங்களோட ப்ரேயர்ஸும் வேணும். நான் வந்து கண்டினியூஸாக வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அடுத்த பதிவில் மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க் கூட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.